அவன் பிரேசலால் கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அவருடைய கிருபையினால நாம் நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நம்மை சூழ்ந்துகிறது, தேவ கிருபை நம்மை ஆசீர்வதிக்குது, அவருடைய கிருபை நம்ம நிற்க செய்தது. ஆமென். இந்த நேரத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். ஸோ கர்த்தர் கிதியோன் வாழ்க்கையில் அவர் பயந்த சுபாவமுள்ள மனுஷனாக இருந்தாலுமே ஆண்டவர் அவனோட பேசினார், பராக்கிரமசாலி என்றார். ஆமென். இந்த நாளில் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோட இந்த நாளை நம்ம எப்படி தொடங்க போகிறோம், இந்த நாளில் இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது, இந்த நாளில் நம்ம எப்படி வின் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, இந்த நாளை எப்படி நம்ம கடக்க போகிறோம்னு சொல்லி நிறைய குழப்பத்தோடு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தைரியமாக இருங்க. ஆமென். தைரியமாக இருக்க அவரை தைரியப்படுத்துறது மாத்திரம் கிடையாது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அனுப்புகிற கடவுள் மிகவும் பெரியவர். அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. இந்த நாளில் காலையில் எழுந்ததுமே அதை தான் நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற இயேசு எவ்வளோ பெரியவர். இன்றைக்கும் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராகவே காண்பிக்கிறார். அன்றைக்கு மாத்திரம் தான் அற்புதத்தை செய்தார், அப்படி கிடையாது. இந்த நாட்களிலும் கடவுள் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற நம்ம நினைப்பதுக்கும் வேண்டுக்கும் அதிகமாக அற்புதத்தை செய்கிறாரு. நம்ம அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தையும் அவர் இன்றைக்கும் செய்து கொண்டே. இதெல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா, யார் அவர் மீது முழுமையான விசுவாசத்தை வச்சு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அவரே சார்ந்து அவரை நம்பிக்கிற பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்கள். அதிகாலையில் எழுந்திரிக்கும் போது உங்கள்கிட்ட நிறைய டெஸ்ட்மெண்ட், நிறைய சாட்சி இருக்குது. நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிக்கும் போது ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்க முடியும், ஆண்டவர் உங்களோட பேசுகிறத உணரும். அதனால தான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய போதகர்கள், நிறைய தீர்க்கதரிசி உங்களோட நம்ம கூட சொல்ல. வேதம் அதைத்தான் சொல்கிறது. நம்ம அதிகாலை ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த நாள் நம்ம தொடங்கும் போது அவர் நம் மீது இருக்கிறதா அந்த சித்தத்தை எல்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஏன்னா உங்களை அனுப்புகிற கடவுள் மிகவும் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிற கடவுள். ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த நாள் அவர் உங்கள் கூட இருக்கிறார், அவர் உங்களை அனுப்புகிறார். எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பாக உங்கள் கூடவே இருந்து உங்களை ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நாள் விடுதலை நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். இந்த நாளை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி இந்த நாளை நம்ம ஜெயத்தோடு முடிக்க ஆண்டு கிருபை செய்ய போகிறார். இந்த நாளில் எதிர்பாராத அனைத்து நன்மைகளும் இந்த நாளில் நிறைவேறும். இந்த நாள் என வெற்றியின் நாளாக நமக்கு நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நல்ல நீங்கள் நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நன்மையின் நாளாக இருக்கட்டும். அப்பா, எங்களை அனுப்புகிறவர் நீர் ஆண்டவரே, சர்வ வல்லவர், பெரியவர், மகத்துவம் நிறைந்த கடவுள். அப்பா, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் அப்பா அந்த நாளை அந்த தெய்வ மகிமை உணர்ந்துட்டும். இந்த நாள் தெய்வ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னம், இந்த நாளில் தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பெருகட்டும். அதிகமாக நாங்கள் அதில் விருத்தி அடையணும். இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்யும்போது கர்த்தர் எங்கள் பட்சத்திலிருந்து அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் எங்கள் கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. நீர் இந்த நாளில் ப்ளஸ் பண்ணுங்க. இந்த நாளில் எங்களை ப்ளஸ் பண்ணுங்க. கிருபை எங்களை மறைச்சு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.